புலமை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். உயர் வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் வகுப்பு 242. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை வகுத்து தந்து நம்மை எல்லாம் ஆட்கொண்டிருக்கின்ற வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சுற்றி உவப்பெய்துகிறேன். வள்ளுவருடைய நுட்பமான குரல்களுக்கு ஆழமான உரை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற பரிமேலழகர் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். இந்நூல்களிலே விருப்பை உருவாக்கி தந்த நம்முடைய குருமார்கள் திருவடிகளை மனதிருத்தி வணங்குகின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி பலகாலமாக நாம் எல்லாம் திருக்குறள் கற்பதற்கு வழி செய்து கொண்டிருக்கின்ற இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து திருக்குறளை நம் வாழ்க்கை நெறியாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக கேள்வி பதிலூடாக வழக்கம் போல ஒரு தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டு அதற்கு பிறகு இன்றைய பாடத்துக்குள்ளே நாம் நுழையலாம் என்பது என்னுடைய கருத்து. மாணவர்களாகிய உங்களுக்குள்ளே 2 வகையானவர்கள் இருக்கிறீர்கள். ஒன்று, பலகாலமாக திருக்குறள் கேட்பவர்கள், மற்றவர்கள் புதிதாக வந்து இணைந்திருப்பவர்கள். திருவாசகத்திலே சொல்வது போல பழகடியீர் புத்தடியீர் என்று சொல்வார் அவர். ஆகவே பழவடியார்கள் கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல முனையாமல் புத்தடியார்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை தூண்டி அவர்களால் முடியாத பட்சத்திலே பழவடியார்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஆலயத்திலே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனாலே தூங்குவதற்கு 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரம் ஆகிவிடுகிறது. ஆகவே நானும் சற்று சோர்வாக இருக்கிறபடியால் வகுப்பை நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது கேள்வி, உரைப்பாயிரம் என்ற ஒன்றை நாங்கள் படித்திருக்கிறோம். உரைப்பாயிரம் என்றால் என்ன? அதை முதலிலே பொதுப்பட யாராவது ஒருவர் சொல்லுங்கள். ஒரு நிமிடத்துக்குள்ளே பதில் வராத பட்சத்திலே யாரும் பதில் சொல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நூலுக்கு முன்னுரையாகவே உரைப்பாயிரம் உள்ளது. அதுல அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதிப்பொருள்கள் என்பது வலியுறுத்தப்பட்டு, வீடு என்பது இலக்கண வகையால் சொல்ல முடியாது, அதனால காரண வகையால் சொல்லப்படுவதனால அறம்பொருள் இன்பம் இந்த 3 மட்டும்தான் இருக்குது. அதுல அறம் என்பது விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப நீங்கள் சொல்ல போதுமானது என்னவென்றால், பாயிரம் என்பது ஒரு நூலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முன்னே சுருக்கி சொல்வதுதான் பாயிரம். பொதுவாக நூலுக்குத்தான் பாயிரம் எழுதுகிற முறைமை இருக்கிறது. பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கே ஒரு பாயிரம் எழுதியிருக்கிறார். பெரும்பான்மையோர் அந்த உரைப்பாயிரத்தை படிப்பதில்லை. ஆனால் திருக்குறளை பரிமேலழகர் உரையோடு திருக்குறள் படிக்கிற நமக்கு உரைப்பாயிரமும் அவசியமானது. இப்படி அந்த நூலை நாம் அணுக வேண்டும் என்கின்ற வழியை அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த உரைப்பாயிரத்தை, அந்த குறிப்பை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி. அடுத்த கேள்வி,
அதிலே முதல் அறத்துப்பாலுக்கான உரைப்பாயிரம் தொடங்குகிற பொழுது பெருமாடழகர் அறம் என்பதற்கு 3 கூறுகள் உண்டு என்கிறார். அறம் என்பதற்கு 3 கூறுகள் உண்டு என்கிறார். அது என்ன 3 கூறுகள் என்று இறைந்தவர்கள் சொல்லுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கள். அறத்தோட கூறா ஒழுக்கம், வழக்கு, தண்டம் அப்படின்ற 3 கூறுகளை பரிமளர்கள் சொல்றாரு. அதுல ஒழுக்கம்ன்றதுதான் மானிடர்கள் எல்லாருக்குமே பயன்படுறதுன்றதுனால ஒழுக்கத்தையே அறத்துப்பால்ல வள்ளுவர் வச்சிருக்கான்றதையும் அதுல குறிப்பிடுறாரு ஐயா. அறத்துப்பாலிலே எத்தனை இயல்கள், அவை என்னென்ன? வணக்கங்கய்யா. வணக்கம். அறத்துப்பாலில் வருவது 4 இயல்கள். முதலில் பாயிர இயல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதுல முதலாவது 4வது இயல்கள் பொருத்தப்பாடுக்காகவும், அது தவிர்த்த மீதி 2 இயல்கள் பால் சார்ந்த இயல்கள். இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. என்னவென்றால், நீங்களே கூட ஒரு பரிசோதித்து பார்க்கலாம். நன்றாக தமிழ் படித்தவர்களிடம் இப்ப நீங்கள் சொன்னீர்களே, பிரித்து சொன்னீர்களே, முதலாவது 4வது இயல்கள் அறத்துப்பாலுக்குள்ளே பொருத்தப்பாடு கருத்தி வைக்கப்பட்டவை. இதெல்லாம் கூட இன்றைக்கு சாதாரணமாக தமிழ் படித்தவர்களுக்கே விளக்கமான விடயங்கள் அல்ல. நீங்கள் அதை தெரிந்து கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சி தருகிறது. அதிலே கடவுள் வாழ்த்திலே என்ன சொல்ல வருகிறார் திருவள்ளுவர்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? கடவுள் வாழ்த்திலே கடவுளை வாழ்த்துகிறார் என்று பதில் சொல்லலாம். அப்படி இல்லாமல் கடவுள் வாழ்த்திலே என்ன சொல்ல வருகிறார்? கண்ணகி சொல்லுங்கள். கடவுளை வாழ்த்துவது, அதாவது உலகத்திற்கெல்லாம் கடவுள் அவரை வாழ்த்தி, நம்ம மரபின்படி கடவுளை வாழ்த்தினதுக்கு அப்புறம் தான் போகணும். அதனால கடவுள் முதல் பகுதியாக அமைந்திருக்கிறது. நீங்கள் சொல்வது அடிப்படை. கூடுதல் சொல்லுங்க. அதாவது வழிபடு கடவுளாவது இல்ல எந்த நூலுக்கு ஏற்ற கடவுளாக வணங்குவது வழக்கம். இங்க வழிபடு கடவுள் அல்லாமல் நூலுக்கு ஏற்ற கடவுள், அறம்பொருள் இன்பம் சொல்ல வந்ததுனால 3 கடவுள்களை குறித்து அது சொல்லி கடவுள் வாழ்த்து தொடங்குகிறார். அறம்பொருள் இன்பத்துக்கு ஏற்ற தெளிவாக சொல்வதானால் கடவுள் வாழ்த்துல என்ன செய்கிறார் என்றால், கடவுள் எப்படி உலகத்தோடு இணைந்திருக்கிறான் என்கின்ற ஒன்று, அந்த இறைவனை கேட்பதனுடைய பயன் அந்த இறைவனை வணங்குவதுதான் என்பது இன்னொன்று. பிறகு அந்த இறைவனை மனதாலே, வாக்காலே, காயத்தாலே வணங்க வேண்டும். அதனாலே கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பது, அது வணங்காத பட்சத்திலே ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன என்பது, கடைசியிலே வணங்குவதால் என்ன நிகழும், வணங்காததால் என்ன நிகழும் என்று சொல்வது. இதுதான் கடவுள் வாழ்த்திலே திருவள்ளுவர் குரலமைத்திருக்கிற முறை. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் மழையை கொண்டு இடையிலே செருகுகிறார்? வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் மூலம் கடவுளுக்கு அடுத்ததாக வான் சிறப்பை வைத்ததற்கான நோக்கம் ஏதாவது இருக்கிறதா? முயற்சி பண்ணிட்டோங்களா ஐயா? பண்ணுங்க. உலகத்திற்கு முதல் கடவுள், கடவுளுக்கு அடுத்து இயற்கை, இயற்கையின் குறியீடாக இருப்பது மழை. மழைக்கும் கடவுளுக்கும் பல தொடர்புகள் இருப்பதாக நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. ஒண்ணு, மேலிருந்து வர்றது, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மழை இல்லை என்றால் உலகம் நிலைக்காது, அறம் பொருள் இன்பங்கள் நிலைக்காது. அதனால 2வதாக மழை வைக்கப்படும். மழை இல்லை என்றால்
புல்லாகிய சின்ன உயிரிலே இருந்து கடலாகிய பெரிய வடிவம் வரை பாழ்பட்டுவிடும் என்பதை சொல்லி முடித்திருக்கிறார். அதற்கடுத்ததாக வருகிற அதிகாரம் என்ன? நீத்தார் பெருமைங்க ஐயா. நான் தனபாக்கியம் மாரிமுத்து அமெரிக்காவிலிருந்து பேசுறேன். நீத்தார் பெருமை வந்து என்னன்னா, இறைவனால் படைக்கப்பட்ட வான் சிறப்பு. வான் சிறப்புக்கு அடுத்தது, ஏன்னா மழை இல்லைன்னா எதுவுமே இருக்காது, கடல் நீர் கூட இருக்காது. அடுத்தது வந்து ஏன் நீத்தார் பெருமையை வச்சாங்கன்னாக்கா, நீத்தார் தான் அவங்க முற்றும் துறந்த முனிவர்கள். அவங்க வந்துட்டு எல்லா இதையும் அற ரகசியங்களை வந்து அவங்க வந்து இணையானவங்க கடவுளுக்குங்கிற மாதிரி. அதனால எங்க உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த இயற்கையில் உள்ள அற ரகசியங்களை சொல்றதுனால அவங்க நீத்தார் பெருமையை அடுத்து வச்சாங்க. நீத்தார் பெருமையிலே புரிந்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்குதான் வந்திருக்கேங்க ஐயா வகுப்பு. ரொம்ப மகிழ்ச்சியம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எங்கெங்கேயோ இருந்து நீங்க எல்லாம் கலந்து கொள்வது இந்த வகுப்புக்கு பெருமை, திருக்குறளுக்கு பெருமை. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நீத்தார் என்பவர்கள் யார் என்றால் முற்றும் துறந்த முனிவர்கள். இதையெல்லாம் கொஞ்சம் பதிவு பண்ணிக் கொள்ளுங்கள். 2 இடத்திலே துறவிகளை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார். ஒன்று துறவரவியலிலே துறவிகள் பற்றி சொல்லுகிறார். ஆரம்பத்திலே வரக்கூடிய இந்த நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்திலேயும் துறவிகள் பற்றித்தான் சொல்லுகிறார். 2க்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், முன்னே சொல்லுகிற நீத்தார் பெருமை என்பது முற்றும் துறந்த முனிவர்களுடைய பெருமை. பின்னாலே சொல்லக்கூடிய துறவரவியலிலே வருகிற துறவிகள் துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்களுக்கான திட்டமிடுதல் என்று அதை வைத்துக் கொள்ள வேண்டும். முற்றும் துறந்த முனிவர்கள் என்றால் என்றைக்கு முற்றும் துறந்து விடுகிறார்களோ அன்றைக்கு அவர்கள் இறைவயப்பட்டு விடுகிறார்கள். இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாபகத்தன்மை அவர்களுக்கும் வந்துவிடும். அப்படி வியாபகத்தன்மை வந்துவிட்டபடியால் உலகத்தினுடைய இயற்கையினுடைய நுட்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரியும். அதனாலே இவைதான் அறம், இவைதான் மரம் என்று வகுத்து சொல்லக்கூடியவர்கள் துறவிகள் தான் என்றபடியால் தான் நீத்தார் பெருமையை அடுத்த அதிகாரமாக வைத்து அதற்கு பிறகு அறத்தை சொல்லத் தொடங்குகிறார். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தை சொல்லி அறத்தை தொடங்குகிறார். அதிலே முதல் பகுதியாக இல்லறம் வருகிறது. இல்லறத்திலே திருவள்ளுவர் 11 கடமைகளை ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டும் என்று வகுத்து காட்டுகிறார். இந்த 11 கடமைகள் என்னென்ன சொல்லுங்க. முயற்சி பண்ணட்டுமா ஐயா? பண்ணுங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அந்த இயல்புடைய மூவர் தன்னோட நிலை தவிர்த்த அந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரத்துல 2வது நிலையை சொல்லப்பட்டது. அது தவிர்த்த மீதி 3 நிலைகள். முதல் 3 துறந்தார், அடுத்த 3 துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும். துறந்தவர் நம்ம முன்னாடி பார்த்த முற்றும் துறந்த துறவிகள். துவாதவர் வறுமைப்பட்டவர்கள். துறந்தார் இந்த முற்றும் துறந்தவர் அல்ல. கலைகண்ணால் அதாவது கலைகண்ணானவர்களால் துறக்கப்பட்டவர்கள். அதுதான் அந்த 2வது குறளிலே வருகிற துறந்தவர். அதாவது பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாமல் விட்டவர்கள், துறக்கப்பட்டவர்கள். அதான் 2வது துறந்த துறவிகள். துறவு. துவாதவர் வறுமைப்பட்டு போனவர்கள். இறந்தார் தன்னிடத்துல வந்து இறந்து போனவங்களுக்கான நீர்க்கடன் செய்ய வேண்டியது. அடுத்தது 5 கடன்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். தென்புலத்தார் பித்திருக்கள். இப்ப இந்த மாகாளிய பீரியட்ல நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கல்னா சொந்தங்கள். இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னை விட்டுறாதரா தானுங்கிறது. அதாவது சும்மா ஒரு திருத்தம் சொல்லுகிறேன். ஒரு கேள்விக்கான விடை எல்லாம் உங்களிடம் இருக்கிறது. சொல்லுகிற பொழுது அதை பூரணப்படுத்தி சொல்ல வேண்டும். 11 கடமைகள் என்ன என்று கேட்டால், அதாவது
இல்லறத்தான் அவன் தன்னை விடுத்து பிரம்மச்சாரியையும் வானப்பிரஸ்தனையும் துறவரத்தை சார்ந்தவனையும் காக்க வேண்டும். இது அவனுடைய 3 கடன்கள். அதற்கு பிறகு துறக்கப்பட்டவர்களையும் வறுமைப்பட்டவர்களையும் தன்னிடத்தில் வந்து அனாதையாக இறந்து போனவர்களையும் காக்க வேண்டும். காக்க வேண்டும் என்றால் அவரவருக்குரிய கடன் செய்து காக்க வேண்டும். அதற்கு பிறகு தென்புலத்தார் தெய்வம் விருந்து தான் என்கின்ற 5 கடமையை செய்ய வேண்டும். ஆகவே இந்த 5ம் 6மாக 11 கடமையை செய்ய வேண்டும் என்று வகுத்து சொல்ல வேண்டும். சரி, இப்போ இந்த 11 கடமைகளை செய்வதற்கான பொருளை அவன் எப்படி தேட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். எப்படி தேட வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும்? பழி அஞ்சி பார்த்தோம், பழி அஞ்சி அறத்துக்கோசரம் அஞ்சி பகுத்து, அதுக்கப்புறம் அதை ஈட்டி, அதுக்கப்புறம் பகுத்து உண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 11 கடமை செய்கிறேன் என்று எப்படியாவது பொருள் தேடி அந்த 11 கடமை செய்து பிரயோசனம் இல்லை. பழி வராமல் அந்த பொருளை தேட வேண்டும். பழிக்கும் பாவத்துக்குமான வித்தியாசம் என்ன? பழி இந்த ஜென்மத்துல உண்டி வரக்கூடிய இல்லையா, பாவம் மறுமைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய. பழி என்பது ஒரு பிறவியிலே செய்கின்ற பாவங்கள் அல்லது தீய செயல்களுக்கான தூற்றுதல்கள். உலகம் நம்மை தூற்றுவது பழி. தொடர்ந்து பல பிறவிகளிலே நம்மை தொடர்ந்து வருவது பாவம். இந்த 2க்குமான வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பழியஞ்சி பொருள் தேட வேண்டும். உலகம் நம்மை பழிக்காமல் பொருள் தேட வேண்டும். தேடிய பொருளை பகுத்து உண்ண வேண்டும். இதற்கு ஒரு இல்வாழ்வானுக்கு வாழ்க்கை துணை தேவை. வாழ்க்கை துணையினுடைய கட்டாயமான பண்பு எதுவாக இருக்க வேண்டும்? விருந்தோம்பல். சரி, அது ஒரு குறளிலேயே அதை வகுத்து சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதாவது மனைத்தக்க மாண்புடையள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்பும் தற்கொண்டான் வளத்தக்க வாழ்வும் இருக்க வேண்டியது அவசியம். இனி இவர்களால் வரக்கூடிய புதல்வன், அந்த புதல்வர்களை பெற்ற பிறகு வரக்கூடிய அன்பு. நானே சுருக்கமாக சொல்லுகிறேன். புதல்வர்களால் வரக்கூடிய அன்பு, பிறகு அந்த அன்பினுடைய விருத்தி, அந்த அன்பினுடைய விருத்தி சமூகத்தினுடைய எல்லை வரை செல்லுதல். அப்படி அன்பு விருத்தியாக வேண்டுமானால் மனமொழிமைகள் தூய்மை அடைதல் அவசியம். ஆகவே அவற்றை சொல்லி அந்த அன்பினுடைய விருத்தி சமூக எல்லை வரை செல்கிற பொழுது சமூகத்தை தன்னுடைய உறுப்பாக கருதுகிற நினைப்பு வரும். ஆகவே தன் பொருளை அவன் புறக்காற்றி துணை செய்வான். அப்படி தன்பொருளை புறக்காற்றுவதிலே 2 வகை உண்டு. தனிப்பட்ட ஒருவனுக்கு செய்கிற துணை, சமூகத்துக்கு செய்கிற துணை என 2 வகை துணையாக அமையும். தனிப்பட்ட ஒருவருக்கு செய்கிற துணை ஈகை, சமூகத்திற்காக செய்கிற துணை ஒப்புரவு. இந்த ஈகை ஒப்புரவு என்பவற்றை செய்ய அவனுக்கு புகழ் உண்டாகும் என்ற அளவிலே இல்லறம் முடியும். பிறகு துறவரம் தொடங்கும். துறவரத்தினுடைய அமைப்பு என்னவென்றால், இல்லறத்தினுடைய நிறைவிலே அன்பு விருத்தியாகி தன்பொருளை புறக்காற்றுவதனாலே எனது என்கின்ற அந்த மமகாரம் குன்றுகிற ஒருவனுக்கு நான் என்பதும் குன்றிவிட்டால் துறவு பூரணப்படும். அதற்கான பயிற்சி நெறியாக முதலாவதாக விரதம் சொல்லி அதற்கு பிறகு அதனால் உதிக்கின்ற ஞானம் சொல்கிறார். ஞானத்திலே எத்தனை அதிகாரங்கள், அவை என்ன? நிலையாமை, துறவு, ஐயா, துறவரவியல்ல வரக்கூடியது மொத்தம் 13 அதிகாரங்கள். அதுல ஞான பகுதியில வரக்கூடியது 4 அதிகாரங்கள். ஞானப்பகுதி எங்க ஆரம்பிக்குதுன்னா, நிலையாமையில ஒரு பொருள் நிலையாததுன்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதை விட ஆரம்பிப்போம்.
நிலையாமை விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வர்றது துறவு. துறவு வந்ததுக்கு அப்புறம் மெய்யுணர்தல் வரும். இந்த இடத்துல ரொம்ப நாளா புரியாது, நீங்க திருப்பி திருப்பி சொன்னதுனால புரிஞ்ச விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் கூடயும் அந்த ஆசை விதைகள் இருக்கும், அது எந்த தருணத்திலையும் முளைக்கத்தக்கது. அதனால அவர்கள் சொல்லி ஞான பகுதியை வள்ளுவர் முடிச்சாங்க. சந்தோஷம். இல்லறம் முற்றிற்று. அதுக்கு பிறகு இன்னும் முற்றாமல் இருக்கிற ஒரு பகுதி, அது என்ன என்றால், இல்லறமும் துறவரமும் முடிந்த பிறகு அறத்துப்பால் முற்றிற்று என்று சொன்னேன். அறத்துப்பாலினுடைய முடிவிலே ஊழியல் என்ற ஒன்றை வைக்கிறார். அதை ஏன் கொண்டு வந்து வைத்தார்? ஊழியல் என்றால் என்ன சொல்லுங்க. ஒன்று, புதிய மாணவர்களுக்கு இதெல்லாம் இன்னும் மனதிலே பதிவாகவில்லை என்பது ஒரு கருத்தாக இருக்கலாம். ஏனென்றால் திரும்ப திரும்ப ஓரிருவரிடமிருந்தே பதில் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நான் சொன்ன விஷயங்கள் இன்னும் உங்களிடம் பதிவாகவில்லை என்பது ஒன்று, அல்லது பதில் சொல்வதற்கு இடையிலே ஏற்படுகிற கூச்சம். நாங்கள் திருக்குறளிலே படிக்க போகிற அடுத்த அதிகாரம் அதுதான். அந்த அவை பல்வேறு பிறவிகளை நாம் செய்த நல்வினைகள் தீவினைகள் பாவ புண்ணியமாக நினைத்து பின்னால வர பிறவியில வர கர்மாங்கிறது தான் அந்த ஊழ்ல சொல்றாரு. அது அறம் வந்து காரண வகையினால இருக்கிறதுனால ஊழ் வருகிறது. ஊழ் வந்து பொருளும் இன்பமும் வர்றதுக்கு காரணமா இருக்கிறதுனால அறத்துக்கும் பொருட்பாலுக்கும் இடையில ஊழை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஊழ் என்பது என்னவென்றால், பல பிறவிகளிலே நாம் தேடி வைத்திருக்கிற வினை தொகுதி. அது ஏதாவது ஒரு பிறவியிலே வந்து நம்மை தாக்கும். அது தாக்குவதனாலே ஏற்படுகிற இன்ப துன்பத்தை வைத்துக் கொண்டு ஒருவன் இந்த பிறவியிலே துன்பப்படுகிறான், ஆகவே அவனை பாவி என்று சொல்ல முடியாது. இந்த பிறவியிலே பாவம் செய்தவன் என்று சொல்ல முடியாது. முன்னைய பிறவிகளில் அவன் பாவம் செய்திருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பாவம் செய்கிற ஒருவன் நல்லபடி வாழ்கிறான் என்றால் அதுவும் அவனுடைய முற்பிறவிகளிலே செய்த வினைகள் காரணமாக வந்ததாக இருக்க வேண்டும். இதை சொல்வதற்காகத்தான் உடை வைக்கிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்ற ஒரு பொருளூடாக அதை விளங்கப்படுத்துகிறார். அந்த ஊழியரையும் வைப்பதோடு அறத்துப்பால் முடிகிறது, பொருட்பால் தொடங்குகிறது. பொருட்பாலிலே 3 இயல்கள். அந்த 3 இயல்களே முதலியல் அரசியல், அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஒளிவியல் என்று 3 இயல்கள். அரசியலிலே நிர்வாக தலைவன் பற்றிய செய்திகள் சொல்லுகிறார். அங்கவியலிலே நிர்வாக தலைவனுக்கு இருக்க வேண்டிய அங்கங்களினுடைய சிறப்புகள் சொல்லுகிறார். அந்த அங்கங்கள் படைகுடி கூடம் அச்சு நட்பு அரண் என்று பிரிக்கப்படுகிறது. அதிலே அந்த அங்கங்களிலே முக்கியமான அங்கமாக கருதப்படுவது அமைச்சு. அரசனுக்கு நிகரான தன்மை கொண்டவனாக ஒரு அமைச்சன் இருக்க வேண்டும். ஆகவேதான் அமைச்சரை அங்கங்களிலே முதலாவதாக சொல்லத் தொடங்கி அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு சொல்வன்மை என்பதை சொல்லி, பிறகு தான் செய்கிற வினை தூய வினையாக இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, அந்த நம்பிக்கை இருந்தால் வினை செய்கிற வினையிலே உறுதி வரும் என்று சொல்லி வினை திட்பம் சொல்லி, அதற்கு பிறகு வினை செயல் வகை சொல்லுகிறார். எப்படி ஒரு வினையை செய்ய தொடங்க வேண்டும் என்பதாக சொல்லி, அதற்கு பிறகு தூது என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். தூது 2 வகைப்படும். அந்த 2 வகை தூது என்னவென்றால், ஒன்று கூறியது கூறல், அடுத்தது வகுத்து கூறல். அரசன் சொல்லிவிட்ட செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு திரும்புவது கூறியது கூறல் என்கின்ற தூது. எதிராளி கேட்கிற கேள்விகளுக்கு அரசன் என்ன பதில் சொல்வான் என்பதை மனதிருத்தி கொண்டு பதில் சொல்லுகிற ஆற்றல் என்பது வகுத்து கூறுகிற தூது. இந்த வகுத்து கூறுகிற தூது அமைச்சனால் தான் ஆகும் என்றபடியால் தூது என்ற அதிகாரம் அமைச்சு என்கின்ற பகுதிக்குள்ளே வைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த அதிகாரம்தான் நாங்கள் படிக்கிறதுக்கு முதல் அதிகாரம். அரசனோடு பழகுகிற அமைச்சன் குறிப்பறியும் ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும்.
குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரங்கள் 2 பகுதியிலே வைக்கப்படுகின்றன. ஒன்று பொறுப்பாலிலே வைக்கப்படுகிறது, அடுத்தது காமத்துப்பாலிலே வைக்கப்படுகிறது. குறிப்பறியக்கூடிய அமைச்சன் அரசனோடு எப்படி பழக வேண்டும் என்பதை சொல்வதாக மன்னரை சேர்ந்தொடுகுதல் என்பதை சொல்லி அதற்கு பிறகு குறிப்பறிதல் சொல்லுகிறார். குறிப்பறிதல் சொன்ன பிறகு நாங்கள் இப்பொழுது ஒரு அமைச்சன் ஒரு அவையிலே போய் பேச போகிறான். அதிலே அவையறிதல் என்ற அதிகாரத்தை வைத்து அவை தெரிந்து பேச வேண்டும் என்பது பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அந்த அதிகாரத்திலே தான் இருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், அதுதான் கல்வி பதிவதற்கு ஒரு வாய்ப்பான விஷயம். நான் இப்பொழுதும் சொல்லி இருக்கிறேன். கல்வி மனதிலே தொடர்ந்து பதிய வேணுமாயிருந்தால் 2. 1, படித்ததை திரும்ப யாருக்காவது சொல்லுங்கள். பிடித்து வைத்து யாராவது போறவன் வர்றவனை வீட்டுக்கு விருந்தினனாக வந்தால் அவன் என்னதான் திட்டினாலும் பரவாயில்லை என்று படித்த அவலத்தையும் சொல்லிவிட்டீர்களானால் 2 லாபம் ஏற்படும். அவன் திருப்பி உங்களிடம் வரமாட்டான். 2வது லாபம், படித்தது உங்கள் மனதிலே நின்றுவிடும். அப்படி சொல்லி பழகுவது 1. 2வது எழுதி பழகுவது 1. இன்றைக்கு கடவுள் வாழ்த்திலே திருவள்ளுவர் சொன்ன விஷயம் என்ன? அவ்வளவுதான். அதை சுருக்கமாக எழுதி பார்ப்பது. அதற்கு நீங்கள் கஷ்டப்படாமல் பரிமேலழகர் உதவி செய்திருக்கிறார். இந்த குறளிலே இன்னது கூறப்பட்டது, இந்த 2 குறளிலே இன்னது கூறப்பட்டது என்று வகுத்து தந்திருக்கிறார். அந்த வகுப்பு எழுதிவிட்டீர்களானால் அந்த அதிகாரம் உங்கள் கைவயப்பட்டு விட்டது என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே தொகுப்புரையை நான் சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சில விஷயம் கல்வி விளங்கின மாதிரி இருக்கும், கேள்வி வருகிற பொழுதுதான் விளங்காதது தெரிய வரும். கேட்டுக்கொண்டிருக்க விளங்கியது போல இருக்கும். யாராவது கேட்டு விட்டால்தான் ஓஹோ இன்ன இடம் எங்களுக்கு இருளாகத்தான் இருக்கிறது என்பது தெரிய வரும். அப்படி நீங்கள் உங்களை தெளிவுபடுத்தி கொண்டு படியுங்கள். தாண்டி வேகமாக போவதிலே ஒன்றும் இல்லை. தாண்டி விவேகமாக போக வேண்டும். அதை மனதிலே பதித்துக் கொண்டு மேலே நகர வேண்டும். நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற பகுதி அவை அறிதல். அவை 3 வகையான அவையாக இருக்கும் என்கிறார். முதல், ஒரு தூது போகிற ஒருவன் அல்லது அமைச்சனாக இருக்கிற ஒருவன் அவை அறிந்து பேச வேண்டும். அரசனை குறிப்பறிந்தால் மட்டும் போதாது, அவனை சூழ இருக்கிற அவையினுடைய குறிப்பும் அறிந்து பேசுகிற வல்லமை ஒரு அமைச்சனுக்கு வேண்டும். அதைத்தான் அவை அறிதல் என்று சொல்லுகிறார். அவையறிந்து பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்படி பேசாத பட்சத்திலே வரக்கூடிய நஷ்டத்தை சொல்லி அதற்கு பிறகு அது 2ஐயும் தொகுத்து சொல்லுகிறார். பிறகு அவை 3 வகையான அவையாக அமையும் என்கிறார். ஒன்று உயர்ந்தார் அவை, ஒத்தார் அவை, தாழ்ந்தார் அவை என்று அவை 3 வகையாக வரும். நம்மை விட உயர்ந்த அவை சபை என்று ஒரு சபை இருக்கும், உயர்ந்தார்களுடைய சபை. நமக்கு சமமானவர்களுடைய சபை, நமக்கு நம்மை விட தாழ்வானவர்களுடைய சபை என்று சபை 3 வகையாக பிரித்துக் கொள்கிறார். பிரித்து கொண்டு சொல்கிறார், உயர்ந்தார் சபையில் எப்படி நீ பேச வேண்டும், ஒத்தார் சபையில் எப்படி பேச வேண்டும், தாழ்ந்தார் சபையில் எப்படி பேச வேண்டும் என்று வகுத்து காட்டுகிறார். அதிலே உயர்ந்தார் சபையிலே பேசுகிற பொழுது முந்தி பேசக்கூடாது என்பதை சொல்லுகிறார். எனக்கு தெரியும் என்பதற்காக அவசரப்பட்டு நான் சொல்லுகிறேன் என்று தொடங்கக்கூடாது. ஒத்தார் சபையிலே அப்படி பேசலாம், அதாவது அவர் அந்த சபையிலே எப்படியும் பேசலாம். ஏனென்றால் அவர்களும் நானும் சமம் என்ற அளவிலே பேசுகிற உரிமை வருகிறது. ஆகவே உயர்ந்தார் சபையிலே எப்படி பேசுவது என்பதையும் ஒத்தார் சபையிலே எப்படி பேசுவது என்பது பற்றியும் நாம் படித்து விட்டோம். இப்பொழுது எஞ்சி இருக்கிற 2 குறள், தாழ்ந்தார் சபையிலே எப்படி பேசுவது. இப்படி வகுத்து தருவதற்கு ஒரு நூல் எத்தனை தவம் செய்தாலும் பிறக்க வாய்ப்பில்லை. அதாவது அவையறிதல் என்றால் இவ்வளவு விடயங்களையும் தொகுத்து இவ்வளவு அழகாக சொல்லுகிற ஒரு நூல் நமக்கு கிடைத்தது நாம் எத்தனையோ பிறவியிலே செய்த பயன் என்றுதான் கருத வேண்டும். உயர்ந்தார் சபையிலே பேசுவதெப்படி, ஒத்தார் சபையிலே பேசுவதெப்படி என்று சொன்ன வள்ளுவர்
இனி நம்மை விட தாழ்ந்தவர்கள் சபையிலே பேசுவது எப்படி என்று சொல்ல போகிறார். அதுதான் எஞ்சி இருக்கிற 2 குறள்கள். இன்றைக்கு அந்த 2 குறள்களை படிப்போம். குறள் எண் 719. புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். மனுஷனுக்கு இந்த அருணையனாரிடம் வருகிற வியப்பு போலதான் இவர்களையும் அந்த வியப்பு வருகிறது. சொல்ல வந்ததை முழுமையாகவும் சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். கேள்வி கேட்ட உடனே பதில் வருகிற பொழுது தடுமாற்றங்கள் வருகிறது அல்லவா? திருவள்ளுவரை பார்த்தால்தான் தெரியும் அந்த மனிதனுக்கு தடுமாற்றம் என்பதே இல்லை. அதாவது நல்லவையுள் என்னது, அது கடைசி வரியை சொல்லுங்கள். நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவர். 2 விஷயம். நல்லவையுள் நல்லாரவையின் கண்ணே நல்லதையும் சொல்ல வேண்டும், செலச் சொல்லவும் வேண்டும். நான் இதைத்தான் முதல் சொல்ல நினைத்தேன். ஒரு விஷயத்தை ஒரு சபையிலே சொல்லுகிற பொழுது 2 விஷயம் கவனிக்க வேண்டும். சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லப்பட வேண்டும். 2வது செலச் சொல்லுதல். செலச் சொல்லுதல் என்பதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், கேட்கிறவர்களுக்கு உள்ளே செல்லும்படியாக சொல்லுதல். இன்னொரு செலச் சொல்லுதலும் இருக்கிறது. நாம் சொன்னால் அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த செலச் சொல்லுதல் அல்ல. அதாவது சொல்லின் செல்வன் என்பதற்கு அப்படி சிவர் சொல்லின் அவர் செல்வர் என்று வந்து விடக்கூடாது. நாம் சொல்வது கேட்கிறவர்களுக்கு உள்ளே செல்லும்படியாக சொல்ல வேண்டும். செலச் சொல்லுதல் என்ற சொல்லை திருவள்ளுவர் பல இடங்களிலே பயன்படுத்துவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்றது செலச் சொல்லுவர். யாரு படித்தவர்களுக்கு முன்னாலே தான் படித்ததை அவர்களுக்குள்ளே விளங்கும்படியாக சொல்லக்கூடியவனை இவன் படித்தவர்களுள் படித்தவன் என்று பாராட்டுவார்கள் என்று இன்னொரு இடத்திலே வரும். ஆகவே செலச் சொல்லுதல் என்பது முக்கியம். நல்ல அவையிலே கற்றதை நல்லவற்றை செல்லும்படியாக சொல்லக்கூடிய ஒருவன் என்று ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு அவன் இன்ன இடத்திலே பேசப்படாது என்கிறார், மறந்தும் பேசக்கூடாது என்கிறார். அதுதான் முதல் வரியிலே வருகிறது. படியுங்கள். புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். பொச்சாத்தல் என்றால் மறத்தல். அதை உங்களுக்கு முன்பும் படித்திருக்கோம். பொச்சாத்து என்னையா ஏதோ சொல்றீங்களா? யாரோ மைக் ஆன் ஆயிருக்கு. அதாவது பொய்ச்சாந்து என்றால் மறந்து என்று அர்த்தம். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லக்க, மறந்து கூட வாய் திறந்து விடாதே என்கிறார். இவ்வளவு எச்சரிக்கை பண்ணுகிறார் என்று பாருங்கள். முட்டாள்கள் சபையிலே மறந்தும் வாய் திறக்க கூடாது. யார் என்றால் நல்லவையுள் நல்லவற்றை செலச் சொல்லுகிறவர்கள் புல்லவையுள் மறந்தும் வாய் திறக்க கூடாது என்கிறார். அப்படிங்க. புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். உரை. நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். நல்லார் இருந்த அவைக்கண் நல்ல பொருள்களை அவர் மனம் கொள்ள சொல்லுதற்கு உரியார். அந்த வார்த்தை அவருக்கு தான் வருகிறது. செலச் சொல்லுவார் என்பதற்கு என்ன எழுதுகிறார்? அவர் மனம் கொண்ட நன்கு செலச் சொல்லுகிறவர்கள். இவர்கள் சொல்றது அவருடைய மனதிலே போய் ஏற வேண்டும், அப்படி சொல்லத்தக்கவர்கள். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, அவை அறியாத புல்லர் இருந்த அவைக்கண் அவற்றை மறந்தும் சொல்லாது ஒழிக. புல்லர் என்றால் தாழ்வானவர்கள் என்ற அர்த்தம். புல் நாங்கள் சொல்வது புல்லானாலும் புருஷன் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், உள்ளுடன் ஒன்றும் இல்லாதது புல். அதாவது உள்ளுக்கு அதுக்கு ஒன்றுமே இருக்காது, சும்மா வெளிக்கோதுதான். புல்லு அப்படித்தான், புல்லுக்குள்ளே ஒன்றும் இருப்பது. அதுதான் மூங்கிலை புல் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது உள்ளுக்கு வெறுமையா இருக்கும். அப்படித்தான் புல்லர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். வெளியிலே ஏதோ இருக்கிற மாதிரி இருப்பார்கள், உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது என்கிறார். நாங்கள் என்ன நினைப்போம்? திருவள்ளுவர் தவறிழைத்து விட்டார். ஒன்றும் இல்லாதவனுக்குத்தானே நாங்கள் சொல்ல வேண்டும், இருக்கிறவனுக்கு ஏன் சொல்லி கஷ்டப்படுவான், இல்லாதவனுக்குத்தானே சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி பிறக்கும். இது தெரியாதவனுக்கு அல்ல, இல்லாதவனுக்கு. தெரியாதவனுக்கு தெரியப்படுத்தலாம்.
ஒன்றுமே இல்லாதவனுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல போனால் அவன் என்ன செய்வான் என்றால், நீங்கள் சொன்னதையே தன்னுடைய பிழைக்கு சான்றாக ஆக்கிக் கொள்ளுவான். அதாவது பொய் சொல்லாதே என்று இவனை சொன்னால் அவன் என்ன சொல்வான், அதை யாருக்கா ஒன்று சொன்னதே, இவர் பொய் சொல்லாதே என்று சொன்னால் அதை எனக்கு சொல்லவில்லை என்னுவான். ஏதாவது ஒரு குதர்க்கம் பேசுவான். ஆகவே தர்மங்களை கூட அறிவில்லாதவர்கள் சபையிலே சொல்லக்கூடாது. சொன்னால் என்கிறான் அவன் என்ன செய்வான், அதை தனக்கு சார்பாக எடுத்துக்கொண்டு நியாயம் சொல்லுவான் என்று பின்னாலே ஏதோ ஒரு அதிகாரத்திலே ஒரு குரல் வருகிறது. ஆகவேதான் புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க என்கிறார். நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார், நல்லார் இருந்த அவைக்கண் நல்ல பொருள்களை அவர் மனம் கொள்ள சொல்லுதற்கு உரியார். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, அவை அறியாத புல்லது இருந்த அவைக்கண் அவற்றை மறந்தும் சொல்லாது ஒழிக. உரை குறிப்பு: சொல்லின் தம் அவையறியாமையை நோக்கி நல் அவையும் பொருளறியாமையால் புல்லவை தானும் இகழ்தலின் இரண்டு அவைக்கும் ஆகார் என்பது கருதி பொச்சாந்தும் சொல்லற்க என்றார். ஏன் அப்படி சொன்னால் என்ன என்று ஒருவன் கேட்பான், கட்டாயம் கேட்பான். மறந்தும் சொல்லாதே என்ற என் சொன்னா என்ன நஷ்டம் வரும் என்று கேட்பான் என்று தெரிந்து கொண்டு பரிமளர் எழுதுகிறார், சொல்றதுல ஒண்ணும் இல்லையப்பா, நீ அப்படி சொன்னால் என்ன நடக்கும் என்றால், எந்த சபையிலே எதை சொல்வதென்று தெரியாமல் இவன் இருக்கிறானே என்று நல்லவை இவனை மதிக்கார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது இவன் போய் ஒரு புல்லவையில் நான் சொல்லத்தான் போகிறேன், அது திருவள்ளுவர் சொல்லிவிட்டு போட்டும் என்று புல்லவையில் இவர் போய் சொல்ல போனால், எந்த சபையில் எதை சொல்வதென்று தெரியாமல் இவன் பேசிக் கொண்டிருக்கிறானே என்று நல்ல ஒரு சபை இவனை மதிக்காது. இது ஒன்று. சரி, சின்ன புல்லர் சபையாவது மதிக்கும் என்றால், இவன் தேவையில்லை அதெல்லாம் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறான் அவனும் மதிக்க மாட்டான். எங்கே பேசுவதென்று தெரியாமல் பேசுகிறானே என்று இவனும் மதிக்க மாட்டான், இவன் என்னமோ பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவனும் மதிக்க மாட்டான். ரெண்டிடமும் மதிக்கப்படாமல் போகும் என்பதனால் தான் புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க என்கிறார் பரிமளர். திரைப்படியுங்கள். சொல்லின் தம் அவையறியாமையை நோக்கி நல்லவையும் பொருள் அறியாமையால் புல்லவை தானும் இகழ்தலின் இரண்டு அவைக்கும் ஆகார் என்பது கருதி பொச்சாந்தும் சொல்லற்க என்றார். அவனும் இவனை ஏற்க மாட்டான், இவனும் ஏற்க மாட்டான். அதனாலேதான் மறந்தும் சொல்லாதே என்று சொன்னார். குறள் எண் 719 மறுவாசிப்பு. புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். உரை: நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார், நல்லார் இருந்த அவைக்கண் நல்ல பொருள்களை அவர் மனம் கொள்ள சொல்லுதற்கு உரியார். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, அவை அறியாத புல்லது இருந்த அவைக்கண் அவற்றை மறந்தும் சொல்லாது ஒழிக. உரை குறிப்பு: சொல்லின் தம் அவையறியாமையை நோக்கி நல்லவையும் பொருள் அறியாமையால் புல்லவை தானும் இகழ்தலின் இரண்டு அவைக்கும் ஆகார் என்பது கருதி பொச்சாந்தும் சொல்லற்க என்றார். படிப்பிலே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பலது இருக்கிறது. அதுல ஒன்று, நல்லவர்கள் கற்றவர்கள் சபையிலே கற்றதை கற்றபடி சொல்ல தெரிய வேண்டும். அடுத்தது, கல்லாதவர்கள் சபையிலே கண்டபடி பேசவும் கூடாது. நான் திருக்குறள் எங்களுக்கு தெரியும், பரிமளர் தெரியும். உங்களில் ஒரு தடவை எங்கேயாவது ஒரு சாதாரண சபையிலே பேச விட்டால் பரிமளர் என்ன சொல்லுகிறாருன்னு தொடங்கினால் அவனெல்லாம் உங்களை பிடிக்க பார்ப்பான். ஆகவே அதை நீங்கள் செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பேச வேண்டிய இடத்திலே தான் பேச வேண்டியதை பேச வேண்டும். இல்லாமல் பேசினீர்களானால், ஒரு நல்ல சபை, ஒரு சபையிலே எல்லாரும் கலந்திருப்பார்கள், ஒரு 10 கெட்டிக்காரனும் இருப்பான். அவன் பார்த்துட்டு நினைப்பான், இவன் என்னடா இந்த சபையில போய் இதை பேசிக் கொண்டிருக்கிறானே, இவனுக்கு அறிவில்லை என்பான். மற்றவன் என்ன நினைப்பான் என்றால், இது என்னமோ பரிமளர் என்றால் இது என்ன மண்ணாங்கட்டி என்று ஒன்றும் புரியவில்லை என்று அவன் நினைப்பான். 2 சபையாலும் நீ நிராகரிக்கப்படுவாய். கல்லா ஒருவன் உரைப்போகும் ஒரு வெண்பா இருக்கிறதுன்னா, புல்லா அறிவில் பொருளில் வருங்கோட்டி கல்லான் ஒருவன் உரைப்பவும் நல்லார் வருந்தியும் கேட்பரே
அவன் பல்லாருள் ஞான பறிந்து என்று. என்ன செய்கிறது, இவன் பேதலான் பேசி விட்டு போகட்டும் என்று இவனை அவமரியாதை பண்ணக்கூடாது என்று கற்றவர்கள் பொறுத்திருப்பார்கள் என்று எங்கேயோ ஒரு வெண்பா. ஆகவே சபை அறிந்து பேச வேண்டியது அவசியம் என்பதை சொல்ல வந்தவர். கற்றோர் முன் எப்படி பேசுவது, சமமானவர் முன் எப்படி பேசுவது, உன்னை விட தாழ்ந்தவர் முன் எப்படி பேசுவது என்று சொல்ல வருகிற பொழுது, தாழ்ந்தவர்களுக்கு முன்னாலே நீ கண்டபடி வாய் திறக்காதே. திறந்தால் கற்றவர்களும் உன்னை மதிக்காத மாட்டார்கள், தாழ்ந்தவர்களும் உன்னை மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். குறள் எண் 720. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிகொளல். இதிலே ஒரு புது சொல் எங்களுக்கு அறிமுகமாகிறது. அங்கணம். அங்கணம் என்பது வீட்டினுடைய முற்றத்தை குறிக்கும், சேற்றை குறிக்கும். இப்படி அந்த அங்கணம் என்ற சொல்லை அகராதியிலே தட்டினீர்களானால் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. இங்கே என்ன வருகிறது என்றால், உன் கையிலே ஒரு அழகான செம்பு நிறைய அமிர்தம் கிடைத்தது. அதை யாராவது முற்றத்திலே கொண்டு போய் ஊற்றுவானா, அல்லது சேற்றுக்குள்ளே கொண்டு போய் ஊற்றுவானா? அப்படி பொருள் சொல்ல. அதுக்கு சமமானதுதான் உன்னை விட தாழ்ந்த சபையிலே உயர்ந்த விஷயங்களை பேசுவது. அப்படித்தான். உன் கையிலே திருவள்ளுவர் கிடைத்திருக்கிறார், பெருமையர் கிடைத்திருக்கிறார் அமிர்தம். இதை நீ கொண்டு போய் தக்க சபையிலே கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கண்ட சபையிலேயும் கொடுத்தால் அமிர்தத்தை வீட்டு முற்றத்திலே கொண்டு போய் ஊற்றினதுக்கு ஒப்பாகும் என்கிறார். இவ்வளவு தூரம் இந்த கல்லார் சபையை இழிவுபடுத்துகிறார் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கல்லாதவர்கள் சபையிலே நீ பேசினால் மறந்தும் பேசாதே என்றார் ஒன்று. இரண்டாவது சொல்லுகிறார், அப்படி நீ பேசுவாயானால் அமிர்தத்தை முற்றத்திலே கொண்டு போய் கொட்டியதற்கு சமமாகும் என்கிறார். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிகொளல். உரை: தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிகொளல். நல்லார் தம் இனத்தர் அல்லாதார் அவைக்கண் ஒன்றனையும் சொல்லற்க. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்று சொல்லின் அது தூய்தல்லாத முற்றத்தின் கண் உக்க அமிழ்தினை ஒக்கும். தூய்மை இல்லாத முற்றத்தின் கண் கொண்டு போய் கொட்டிய அமிழ்தினை ஒக்கும். உரை குறிப்பு: கொள் என்னும் முதல் நிலை தொழிற்பெயர் முன்னின்று பின் எதிர்மறை அல்விகுதியோடு கூடி மகன் எனல் என்பது போல் நின்றது. மேற்கோள் குறள் 196. இதுல என்ன பிரச்சனை என்றால், இதுதான் பாருங்கள், நாங்கள் எல்லாம் ரொம்ப காலத்தை தவற விட்டு விட்டு படிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது 90 வயது வந்த பிறகு ஒலிம்பிக்லே ரேஸ் ஓட விரும்பின ஒரு கிழவனை போலதான் எங்கள் நிலை. ரொம்ப தவறுதலாக தவற விட்டு விட்டோம் காலத்தை. ஆரம்பத்திலே இலக்கணங்கள் நல்லபடி படிக்க வேண்டும். நான் உங்களை ஏதோ சொல்வதாக நினைக்காதீர்கள். நான் என்னை நினைத்து வருந்தி சொல்லுகிற விஷயம் இது. நெஞ்சோடு புலம்புகிறேன். ஆழமாக இலக்கணம் படித்திருந்தால் எப்படி எல்லாம் இதை விளங்கி இருக்க முடியும் என்பதை தான் இங்கே இதை நாங்கள் இருக்க வேண்டும். எனக்கு இந்த இடத்திலே எனக்கு விளங்கினதை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது இங்கே ஒரு பிரச்சனையை சொல்லுகிறார் திருவள்ளுவர். குறளை ஒரு தரம் படிமாளர்கள். திருக்குறள் குறளை படியுங்கள். குறளை படியுங்கள். அங்கணத்துள்ளுக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிகொளல். குறை படியுங்கள். தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டிகொளல். நல்லார் தம் இனத்தர் அல்லாதார் அவைக்கண் ஒன்றனையும் சொல்லற்க. பாருங்க, இந்த குழல் என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளுகிறார் பரிமளகர். நாங்கள் எங்களுக்கு ஓரளவு விளங்கின மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த குழல் என்றால் கொல்லுவது என்று நாங்கள் எடுக்கிறோம். பரிமளகர் என்ன எடுக்கிறார் என்றால் கொல்லற்க என்று எடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் கவனித்தீர்களானால் விளங்கும். அந்த உரையை வைத்து விளங்குங்கள். படியுங்கள் அந்த வரியை. தம் இனத்தர் அல்லாதார் அவைக்கண் ஒன்றனையும் சொல்லற்க. கோட்டி கொளல் என்பதற்கு சொல்லுவது என்றும் பொருள் கொள்ளலாம். சொல்லாதே என்று பொருள் எடுக்கிறார் பரிமளகர். கோட்டி கொளல். அப்படி கொளல் என்பதை எப்படி அப்படி பொருள் எடுக்கலாம் என்பதற்கு இலக்கணத்தை வைத்து விளக்கம் சொல்லுகிறார்.
அதாவது கொள்ளுதல் என்பதிலே கொள் என்பது முதல் நிலை தொழில் பெயர். அப்போவும் கொள் அல் என்று இரண்டாக பிரித்துக் கொண்டால் கொள் என்பது முதல் நிலை தொழில் பெயர். இந்த அல் என்பதை எப்படி எடுக்கலாம் என்றால் எதிர்மறை பொருளாகவும் கொள்ளலாம் என்கிறார். அதற்கு இவருடைய குரலையே அவர் முன்னுதாரணமாக கேட்கிறார். அதாவது எங்கேயோ சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் எனல். பரிமள உரை எழுதுகிற பொழுது படித்தது ஞாபகம் இருந்தால் வரைக்கும் ஒன்று எனல் என்பது சொல்லாதே என்ற அர்த்தம், இன்னொன்று சொல் என்று அர்த்தம். மகன் எனல் மகனே மகன் என்று சொல், மற்றது மக்கள் பதடி எனல் பதடி எனல் பதடி எனல் என்பது பதடி என்று சொல்லு, மகன் என்று சொல்லாதே. ரெண்டுக்கும் எனல் தான் முடிவு. ஒரு எனலுக்கு சம்மதமாக எடுக்க வேண்டும், ஒரு எனலுக்கு எதிராக எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அல்விகுதி எதிர்மறை அல்விகுதி வந்துவிட்டால் இல்லை என்று மறுப்பதாக அது ஆகிவிடும். இது நான் நல்ல சபையில் பார்க்கிற அமிர்தம் என்று நினைத்துக் கொண்டுதான் பார்க்கிறேன். முற்றத்தில் ஊத்துகிற அமிர்தமோ எனக்கு தெரியவில்லை. இதைத்தான் பரிமளகர் இந்த இடத்துல அவர் பொருள் சொல்லுகிற பொழுது இந்த குரலுக்கு பொருள் சொல்லுகிறார். அந்த எனல் என்பதை என்று சொல்லாதே என்ற அர்த்தத்திலே மறுப்பாக எடுக்கிறார். அதற்கான இலக்கண விளக்கணம் சொல்லுகிறார். படிங்க. கொள் என்னும் முதல் நிலை தொழிற்பெயர் முன்னின்று பின் எதிர்மறை அல்விகுதியோடு கூடி மகன் எனல் என்பது போல் நின்றது. இங்கே எனல் என்றால் சொல்லாதே என்பது போல நின்றது என்கிறார். அதனால்தான் எனல் என்பதை செய்யாதே என்ற அர்த்தத்திலே எடுத்துக்கொண்டு பரிமளகர் உரை எழுதுகிறார். திருப்பி அந்த உரையை ஒரு தரம் படித்து விட்டு திருப்பி இறங்குவோம். உரை. தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டை கொளல் நல்லார் தம் இனத்தர் அல்லாதார் அவைக்கண் ஒன்றனையும் சொல்லற்க அங்கணத்துள்ளுக்கு அமிழ்தற்று என்பது சொல்லற்க. அங்கணத்துள்ளுக்கு அமிழ்தற்று சொல்லின் அது தூய்தல்லாத முற்றத்தின் கண் உக்க அமிழ்தினை ஒக்கும். உரை குறிப்பு. கொள் என்னும் முதல் நிலை தொழிற்பெயர் முன்னின்று பின் எதிர்மறை அல்விகுதியோடு கூடி மகன் எனல் என்பது போல் நின்றது. இப்போ நான் சும்மா கேட்கிறேன், இதை பொறுத்த ஆசிரியர் வகுப்புல எப்படி படிப்பிக்க முடியும்? அந்த அளவு தமிழ் அறிவு நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அது நான் அவர்களை இழிவுபடுத்தி சொல்லவில்லை. இது பெற்றுக்கொண்டதால்தான் நமக்கு ஆடம்பரம். அதாவது எவ்வளவு சுருக்கமாக சொல்லுகிறார். கொள் என்பது அல்லென்ற விகுதி எதிர்மறை விகுதி கொண்டு மகன் எனல் என்று சொல்லுகிற பொழுது மகன் என்று சொல்லாதே என்று அந்த அர்த்தம் வந்தது போல இங்கேயும் இதை செய்யாதே என்ற அர்த்தத்திலே வருகிறது என்கிறார். அப்படி இல்லாமல் வேறு சிலவர் அப்படி இல்லை என்ற அர்த்தத்தை எடுக்கிறார்கள், செய்யலாம் என்ற அர்த்தத்தை எடுக்கிறார்கள். அப்படி கொள்ளுவது கோட்டி கொள்வது என்று எடுக்கிறார்கள். கோட்டி கொள்ளல் என்பதற்கு கோட்டி கொள்ளாதே என்று இவர் எடுக்கிறார். இவர் சில பேர் அப்படி கோட்டி கொள்வது என்பது அமிர்தத்தை முற்றத்திலே ஊற்றியதற்கு சமம். அதாவது கல்லார் சபையிலே ஒன்றை நீ சொல்லுவது என்பது அது மற்றவர்கள் உரை எடுக்கிறார்கள். அது எதற்கு சமம் என்றால் முற்றத்திலே கொண்டு போய் அமிர்தத்தை ஊற்றியதற்கு சமமாகும். இதுவும் சரி போலத்தானே இருக்கிறது என்று நாங்கள் நினைப்போம். பரிமளர் என்ன சொல்லுகிறார்? அப்படி சொல்லாதே என்று சொல்லிவிட்டு அது அமிர்தத்தை ஊற்றுவது போல இருக்கும், முற்றத்தில் ஊற்றுவது போல இருக்கும் என்கிறார். அவர்கள் என்ன பொருள் சொல்லுகிறார் என்றால் அப்படி நீ போட்டி சபையிலே சொல்லுவது அமிர்தத்தை ஊற்றுவது போல இருக்கும் என்கிறார். பரிமளகர் எப்பவும் ஒரு முறை வைத்திருக்கிறார். நான் சொல்வேன், மற்ற உரையாசிரியருடைய உரையை எடுத்து ஆராய்வார். அதுவும் பொருத்தமான உரையாக இருந்தால் இப்படி சொல்லிட்டு விட்டு விடுவார். ஆனால் அது பொருத்தம் இல்லை என்றால் மறுத்து காட்டுவார். இங்கேயும் மறுத்து காட்டுகிறார். படிங்கள். அடுத்த கொள் என்னும் முதல் நிலை தொழிற்பெயர் முன்னின்று பின் எதிர்மறை அல்விகுதியோடு கூடி மகன் எனல் என்பது போல் நின்றது. சொல்லின் அது என்பன அவாய் நிலையால் வந்தன. ரெண்டு சொற்கள் குரலிலே இல்லாத சொற்களாக இருக்கிறது. எந்த ரெண்டு சொற்கள்? அது நீங்களாக பார்த்து இனி பிடிக்க வேண்டும். அதாவது குரல் சொல்லுங்கள், உரையிலே பாருங்கள், குரலிலே இல்லாத ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. அந்த ரெண்டு சொல்லையும் தான் எடுத்து காட்டுகிறார். சொல்லின்
அது ரெண்டையும் அங்கே உரையிலே குரலில் இல்லாத, நீ சொல்லாதே சொன்னால் என்பது அங்கே இல்லை, உரையிலே இருக்கிறது. சொன்னால் சொன்னால் அது என்பது அங்கே குரலிலே இல்லை. அது இவை இந்த ரெண்டு சொற்களும் வந்தால்தான் பொருள் பூரணமாகும் என்கின்ற நிலையிலே இருக்கிறபடியால் அந்த சொற்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி அதை அவாய் நிலையால் வந்த சொற்கள் என்று எடுத்து காட்டுகிறார். சொல்லின் அது என்பன அவாய் நிலையால் வந்தன. பிறரெல்லாம் கொளல் என்பதனை தொழிற்பெயராக்கி உரைத்தார். அவர் கொளல் என்பதை தொழிற்பெயராக்கி, இவரை எதிர்மறை தொழிற்பெயராக்கி விட்டார். இவர்கள் சில பேர் அப்படி இல்லை. சபையிலே முட்டாள்கள் சபையிலே பேசுவது என்பது என்று அவர்கள் எடுக்கிறார்கள். இவர் என்ன எடுக்கிறார்? முட்டாள்கள் சபையிலே பேசக்கூடாது என்று எடுக்கிறார். அவர்கள் என்ன எடுக்கிறார்கள்? திரும்பவும் சொல்கிறேன், முட்டாள்கள் சபையிலே பேசுவது என்பது அமிர்தத்தை முற்றத்திலே ஊற்றியதற்கு சமமாகும் என்று வேறு சில உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை ஏன் மறுக்க வேண்டும் என்று பரிமளர் எடுத்து காட்டுகிறார். கொளல் என்பதனை தொழிற்பெயராக்கி உரைத்தார். அவர் அத்தொழில் அமிழ்து என்னும் பொருள் ஊமையோடு ஏயாமை நோக்கிற்பிலர். இது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு விளங்கின அளவிலே சொல்லுகிறேன். அது என்ன சொல்ல வருகிறார் என்றால், உவமை சொல்கிற பொழுது ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒருவன் புலி போல பாய்ந்தான் என்று சொல்லுகிறோம். இங்கே புலி என்பதும் பாய்வதற்கு உவமை. இவன் பாய்ந்ததற்கான உவமேயம், அது பாய்வதற்கான உவமானம். ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை சொல்வதானால் அது தொழில் சார்ந்த இன்னொரு உவமானத்தோடு தான் பொருந்தும். ரொம்பவும் சொல்லுகிறேன், ஒரு உவமை சொல்ல போகிறீர்கள், அது ஒரு தொழில் சார்ந்த உவமை என்றால் அதே தொழில் சார்ந்த ஒரு பொருளுக்குத்தான் அந்த உவமை பொருந்தும். அப்படி இல்லாமல் வேறொரு பொருளை கொண்டு வந்து பொருத்தக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறார் என்றால், அந்த இடத்தை வாசிங்கள் திருப்பி. பிறரெல்லாம் கொளல் என்பதனை தொழிற்பெயராக்கி உரைத்தார். அவர் அத்தொழில் அமிழ்து என்னும் பொருள் ஓமையோடு ஏயாமை நோக்கிற்றிலர். அங்கே வந்திருக்கிறது தொழில் என்று சொன்னால் தொழில் உவமை வர வேண்டும். இங்கே இருக்கிற உவமையோ பொருள் உவமை. தொழில் உவமை இல்லை. அமிழ்து என்பது தொழில் உவமை இல்லை, பொருள் உவமை. தொழில் உவமை வந்தால் தொழில் உவமையாகத்தான் அதுவும் வந்திருக்க வேண்டும். இது தொழிலாக வரவில்லை, பொருளாக வந்தபடியால் அந்த உவமை பொருந்தாது. அவர்கள் சொல்லுகிற கருத்து பொருந்தாது என்கிறார். இந்த அளவிலே உள்வாங்க முடிந்தால் வாங்குங்கள். நான் சொல்வதிலேயும் தெளிவில்லை என்பதை நான் உணர்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்ல முடிந்தால் நான் உங்களுக்கு பிறகு சொல்லுவேன். அதாவது ரெண்டு விஷயம், அதை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் விளங்கினால் காணும். என்ன சொல்லுகிறார்? அறிவில்லாதவர்கள் சபையிலே பேசுவது முற்றத்திலே ஊழ்த்தின அமிர்தத்துக்கு சமமானது. இதை யார் செய்கிற உரை? பரிமளர்கள் செய்கிற உரை இல்லை, மற்றவர்கள் செய்கிற உரை. பரிமளர்கள் செய்கிற உரை என்பது கல்லாதார் சபையிலே பேசாதே, அவர் அதை முற்று வைக்கிறார். பேசுவது என்பது அல்ல, பேசாதே. பேசினால் அது அமிர்தத்தை முற்றத்திலே ஊற்றியதற்கு ஒப்பானது என்கிறார். ஏன் அந்த உவமை அவர்கள் சொன்னது போல எடுத்தால் என்ன? அதாவது கல்லாதார் சபையிலே பேசுவது என்பது என்று எடுத்தால் என்ன என்றால், பேசுவது என்பது என்று நீங்கள் எடுத்தால் அந்த தொழிலுக்கு பொருத்தமான இன்னொரு தொழில் பெற வேண்டும். அமிழ்து என்பது தொழில் இல்லை, அது பொருள் என்றபடியால் அது ஒன்றுக்கொன்று பொருந்தாது என்று மறுத்து காட்டுகிறார். கொஞ்சம் ஆழமாக போய் சிந்தித்து பிடிக்க வேண்டிய விடயங்கள். இப்போதைக்கு அதை பரிமளர்கள் மற்றவர்கள் உரையை மறுக்கிறார் என்பதை மட்டுமாவது தெரிந்து கொண்டு நம் மேலே நகர்வோம். பிறரெல்லாம் கொளல் என்பதனை தொழிற்பெயராக்கி உரைத்தார். அவர் அத்தொழில் அமிழ்து என்னும் பொருள் ஓமையோடு ஏயாமை நோக்கிற்றிலர். சாவா மருந்தாதல் அறிந்து நுகர்வார் கையினும் படாது அவ்வங்கணத்துக்கும் ஏய்வு இன்றி கெட்டவாறு தோன்ற உக்க அமிழ்து என்றார். பிடிக்கிறார் பாருங்கள். அதாவது ரொம்ப நுட்பமான விஷயம் நம் கையில் கிடைக்கிறது. இப்ப பரிமள உரை நமக்கு கிடைத்து விட்டது. அது எப்படி என்றால், சாவா மருந்து. அமிர்தம் குடித்தால் சாக மாட்டான். அது அப்படி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைத்து விட்டது. அதை கொண்டு போய் முற்றத்திலே ஊற்றினால்
ரெண்டு பிரச்சனை அதிலே வருகிறது என்கிறார். ஒன்று, கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்காமல் விட்டு விட்டோம், அது ஒரு குற்றம். அமிர்தம் குடிக்க வேண்டியவனுக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்காமல் விட்டது என்பது குற்றம். சரி, கொண்டு முற்றத்தில் ஊற்றினால் அந்த மண்ணுக்காவது பயன்படுமா என்றால் அது அதற்கும் பயன்படாது. பயன்பட வேண்டியவனுக்கும் நீ பயன்படவில்லை, கொடுத்தவனுக்கும் அது பயன்படாது என்றால் அது வீணான முயற்சியாக முடியும். அது போலத்தான் கல்லார் சபையிலே பேசினால் அது கற்றவர்களுக்கு பேச வேண்டிய விடயம், நீ அங்கே கொடுக்கவில்லை, அது கொடுக்காது ஒன்று பரவாயில்லை, இங்கே கொண்டு ஊற்றினாய் என்றால் இது வீணாக போகும். அமிர்தத்தை யாராவது ஒருவன் வீணாக்குவானா? பரிமள உரை, திருக்குறள் எல்லாம் அமிர்தம் அல்லவா, இதை கொண்டு போய் வீணாக்க கூடாது என்று சொல்லுகிறார். இது ரெண்டும் வீணாக போய்விடும் என்கிறார். சாவா மருந்தாதல் அறிந்து நுகர்வார் கையினும் படாது அவ்வங்கணத்துக்கும் ஏய்பு இன்றி கெட்டவாறு தோன்ற உக்க அமிழ்து என்றார். அச்சொல் பயனில் சொல்லாம் என்பதாயிற்று. உக்க என்பதற்கு என்ன உரை எழுதுகிறார்? உக்கன்னா எழுதுகிறேன், உரையிலே உக்கன்னா எழுதுறாரு. முற்றத்துள் சொல்லின் அது தூய்தல்லாத முற்றத்தின் கண் உக்க அமிழ்தினை ஒக்கும்னு எழுதுறாருங்கய்யா. உக்கன்னா சிந்தினன்னு அர்த்தம். உக்கன்னா சிந்தின, சிந்தி, அதாவது தேவையில்லாமல் வீணாக, அது கொடுக்கிற நோக்கம் இல்லாமல் போய் கொடுக்க சேர்க்கப்பட்டது என்ற அர்த்தத்திலே கொண்டுவர். ஆகவே அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அப்படி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வீணாக போன வார்த்தையாகும் என்பதை சுட்டு முடிக்கிறார். அச்சொல் பயனில் சொல்லாம் என்பதாயிற்று. இவை இரண்டு பாட்டானும் தாழ்ந்தார் அவைக்கண் ஒரு வழியும் சொல்லற்க என்பது கூறப்பட்டது. இதுல இந்த பயனில் சொல்லுதல் என்று நாங்கள் ஒரு அதிகாரம் படித்து விட்டுத்தான் வந்திருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். வார்த்தையிலே வருகக்கூடிய குற்றங்கள் 4 என்று வகுத்து, ஒன்று பொய் சொல்லுவது, அடுத்தது புறம் சொல்லுவது, அடுத்தது கடுஞ்சொல் சொல்வது என்று சொல்லி 4வதாக பயனில் சொல்வது என்று ஒன்று வைத்தார். பயனில் சொல்லுவது என்றால் என்னவென்றால் தேவையில்லாத இந்த பிதற்றல்கள் பேசுவது, இதுதான் பயனில் சொல் பேசுவது. அப்படித்தானே நாங்கள் நினைத்திருந்தோம். இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் நல்ல விஷயமும் சில நேரத்திலே பயனில் சொல்லாக போய்விடும் என்கிறார். அங்கே பயனில் சொல் என்று நாங்கள் இதுவரை விளங்கி வைத்திருந்தது தேவையில்லாதது ஒருத்தர் பேசுவது. அப்படி அல்ல, தேவையான பெரிய பரிமள உரைதான் நீ பேசுகிறாய் என்று வைத்துக்கொள். தேவையில்லாத இடத்திலே பேசினால் அதுவும் பயனில் சொல்லாக ஆகும். ஆகவே அந்த சொல்லை கண்ட இடத்திலேயும் பேசாதே என்பதாக இந்த குறள் முடிகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். குறள் எண் 720 மறுவாசிப்பு. அங்கணத்துள்ளுக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொளல். உரை: தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொளல். நல்லார் தம் இனத்தர் அல்லாதார் அவைக்கண் ஒன்றனையும் சொல்லற்க. அங்கணத்துள்ளுக்க அமிழ்தற்று சொல்லின் அது தூய்தல்லாத முற்றத்தின் கண் உக்க அமிழ்தனை ஒக்கும். உரை குறிப்பு: கொள் என்னும் முதல் நிலை தொழிற்பெயர் முன்னின்று பின் எதிர்மறை அல்விகுதியோடு கூடி மகன் எனல் என்பது போல் நின்றது. மேற்கோள் குறள் 196. சொல்லின் அது என்பன அவாய் நிலையால் வந்தன. பிறரெல்லாம் கொளல் என்பதனை தொழிற்பெயராக்கி உரைத்தார். அவர் அத்தொழில் அமிழ்து என்னும் பொருள் ஓமையோடு ஏயாமை நோக்கிற்றிலர். சாவா மருந்தாதல் அறிந்து நுகர்வார் கையினும் படாது அவ்வங்கணத்துக்கும் ஏய்பு இன்றி கெட்டவாறு தோன்ற உக்க அமிழ்து என்றார். அச்சொல் பயனில் சொல்லாம் என்பதாயிற்று. அல்லாதவர் சபையிலே பேசுகிற உயர்ந்த சொற்களும் பயனில் சொல் லிஸ்டிலேதான் சேர்க்கப்படும் என்கிறார். இவை இரண்டு பாட்டானும் தாழ்ந்தார் அவைக்கண் ஒரு வழியும் சொல்லற்க என்பது கூறப்பட்டது. எப்படியும் உன்னை விட தாழ்ந்தவர் சபையிலே பேசாமல் இருப்பதுதான் உயர்ந்தது என்பது இந்த 2 குறளாலும் சொல்லப்பட்டது என்று முடிக்கிறார். ஆகவே அவையறிதல் என்பது இந்த அதிகாரம் முடிவு பெறுகிறது. ஒன்று, அவையறிந்து பேச வேண்டும் என்றால் பேசாத வருகிற இடத்திலே குற்றம் எப்படி வரும் என்று சொன்னார். அவையறிந்து பேசுவது எப்படி, பேசாதது எப்படி என்று சேர்த்து சொன்னார். பிறகு உயர்ந்தார் சபையிலே எப்படி பேசுவது என்றார்.
சமமான சபையிலே எப்படி பேசுவது என்றார். தாழ்வான சபையிலே எப்படி பேச வேண்டும் என்கிறார். தாழ்வான சபையிலே காரணம் கொண்டு நீ பேசாமல் இருப்பதுதான் உத்தமம். ஏனென்றால் நீ பேச புறப்பட்டால் உயர்ந்த விஷயங்கள் கூட பயனில் சொல்லாக போய் முடியும். ஒன்று நீயும் அதை சொல்லி தாழ்ந்து போவாய், உயர்ந்த விஷயங்களையும் வீணாக தாழ்த்துவாய், அமிர்தத்தை கொண்டு போய் முற்றத்தில் ஊற்றியதற்கு சமமாகும் என்று சொல்லி அவையறிதல் என்கின்ற அதிகாரத்தை முடித்து வைக்கிறார். இன்றைய வகுப்பிலே சொன்ன சில விஷயங்கள் குரல் பொருள் மட்டும் அறிய வேண்டும் என்று வந்தவர்களுக்கு இந்த இலக்கண விஷயங்கள் குறிப்புகள் எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மிகைகள் தான். அதை தெரிந்து கொண்டுதான். ஆனால் இங்கே அதை தெரிய முயற்சிக்கிறவர்களும் இருக்கிறபடியால் எனக்கு புரிந்த அளவிலே அதை சொல்லி இருக்கிறேன். ஒரு தொழில் உவமை சொல்லுகிற பொழுது உவமையாக வருகிற விஷயம் தொழில் சார்ந்ததாக இருந்தால் பொருளும் தொழில் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இங்கே உவமை தொழில் சார்ந்ததாக இருக்கிறது, பொருளிலே அந்த தொழிற்தன்மை இல்லை, ஆகவே அது பொருந்தாது என்றுதான் எதிராளிகளை மறுத்து காட்டுகிறார். பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கல்லாதார் சபையிலே நீ வாய் திறந்து எப்படியும் மறந்தும் பேசக்கூடாது என்பதுதான் விஷயம். மேற்சொன்னவற்றை எல்லாம் எனக்கு வேண்டாம், இது கொஞ்சம் மிகையாக இருக்கிறது என்றால் இவ்வளவத்தை பிடித்து விட்டால் போதும். கற்றவர் சபையிலே எப்படி பேசுவது, சமமானவர் சபையிலே எப்படி பேசுவது, கல்லார் சபையிலே எப்படி பேசுவது, இதுதான் அவை அறிந்து பேசுதல் என்று சொல்லி முடிக்கிறார். இனி வரப்போகிற அதிகாரம் அதாவது அவை அஞ்சாமை. எல்லாம் சபைகளிலே பேச தெரியும், எனக்கு எப்படி இந்த சபைக்கு எப்படி பேசுறது, அந்த சபைக்கு எப்படி பேசுறது எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோம். அது சொல்வதற்கு ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவு சபை இல்லாதவன் எந்த சபையிலும் பேச முடியாது. ஆகவே அதற்கு அடுத்த அதிகாரம் அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.